பாதி மிருகம் பாதி கையில் வில் ஏந்திய ஒரு போர் வீரனின் வடிவம் கொண்ட தனித்தத்துவமான ஒரு அடையாளத்தை உடையது இந்த ராசி. இது பாக்யஸ்தானம், கால புருஷனுக்கே பாக்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் நிறைய இந்த பெயர்கள்லாம் பார்த்தோம்னா பாக்யலட்சுமி, பாக்யா, புவனேஸ்வரி, யுவராணி, யுவலட்சுமி, இந்த பெயர்கள்லாம் இந்த ராசிகளில் வரக்கூடிய நபர்கள் வாசல்ல வச்ச செருப்பு அப்படியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனா யாரு அப்படி பண்றது? எல்லாம் இஷ்டத்துக்குத்தான் போடுவார்கள். உடனே இவர்கள் டென்ஷன் ஆவார்கள். இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகுறியே அப்படின்னு இவர்களை திட்டுவார்கள். குடும்ப வீட்டுல நாளைக்கு புகுந்த வீட்டுல போனா இவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது அதனை குறைக்காமல் மேலும் மேலும் உசுப்பேத்தி இவர்களை நல்ல கோபத்தின் உச்சத்துக்கு கூட்டிட்டு போய், பாத்தியா இவ்வளவு கோபப்படுற பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல, இந்த பொண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு போட்டோவை பார்த்து ஓகே பண்ண, இப்ப பாரு நீ கட்டிட்டு அழு. குறிப்பா மிதுன ராசிட்ட இவர்கள் அதிகம் காதல் வயப்படுவார்கள். கும்ப ராசி கிட்ட, அதே மாதிரி துலா ராசி கிட்ட. அது ஃபர்ஸ்ட் மேரேஜா இருந்தாலும், செகண்ட் மேரேஜா இருந்தாலும், லிவிங் டுகெதராக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், இந்த ராசிகள் மேல் அவர்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். தூய்மையான அன்பிற்காக ஏங்கி அதை நாடி செல்லக்கூடிய குணம் இவர்களிடம் அதிகம் உண்டு. ஆனா நிறைய இடங்கள்ல என்னன்னா ஒத்து வரல, பிரேக்கப், காதலித்து விட்டோம் என்பதற்காக எல்லாத்தையும் எங்கேயும் எப்பொழுதும் சகித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஒரு நம்பிக்கை, ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவர்கள் தைரியமாக அதனை உடைத்து கொண்டு வெளியே வந்து விடுவார்கள். தங்களை நன்றாக புரிந்து கொள்ளும் துணையை தேடி போய் பலமுறை ஏமாற்றப்பட்டு அனைத்தையும், இளமையை, சேவிங்ஸை, இவர்களுடைய நிம்மதியை, தூக்கத்தை, உழைப்பை, பேங்க் பேலன்ஸை, நல்ல வாய்ப்பை, நல்ல ஜென்யூன் மேரேஜ் அஃபேரை, வெளிநாட்டு வாய்ப்பை, அதையெல்லாம் இழந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த நபரிடம் போய் துரோகத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் தனுர் ராசி பெண்களை பார்க்க போகிறோம். அதாவது காலபுருஷ சக்கரத்திற்கு 9வது இடம் தனுர் ராசி. இது ஒரு நெருப்பு ராசி, இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசிக்கு சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா பாதி மிருகம் பாதி கையில் வில் ஏந்திய ஒரு போர் வீரனின் வடிவம் கொண்ட தனித்தத்துவமான ஒரு அடையாளத்தை உடையது இந்த ராசி. இது பாக்யஸ்தானம், கால புருஷனுக்கே பாக்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் நிறைய இந்த பெயர்கள்லாம் பார்த்தோம்னா பாக்யலட்சுமி, பாக்யா, புவனேஸ்வரி, யுவராணி, யுவலட்சுமி, இந்த பெயர்கள்லாம் இந்த ராசிகளில் வரக்கூடிய நபர்கள். இதுல என்னன்னா இந்த ராசி குருவோடைய ராசியாக இருந்தாலும் சுக்கிரனுடைய முழு நட்சத்திரமான பூராடம் இந்த இடத்தில் தான் வருகிறது. இந்த பூராடம் போராடும் அப்படின்னு ஜோதிடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எங்க போராடுது, எப்படி போராடுகிறது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன். பொதுவா தனுர் ராசியில் பிறக்கும் பெண்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்னாடியே கண்காணிக்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு அபார ஆற்றல் இவர்கள்ட்ட உண்டு. பிறரை கவரக்கூடிய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு, ஒரு மாதிரி ஒரு வசிய சக்தி, அந்த தேஜஸ், அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம். ஏன்னா அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் இதனை முழுவதுமா இதுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல மேக்கப்பு, ஒரு பொலிவு, ஒரு தோற்றம்,
அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் தான் உபயோகிக்கணுங்கிறதில்ல. அந்த விலை கம்மியான பொருட்களை வைத்து கூட எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இவர்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பவ்யமான தோற்றத்தை இவர்கள் வைத்திருப்பார்கள். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த அட்மின் ஆளுமை குணம், துணிச்சல், வீரம், சாமர்த்தியம் இவர்களிடம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். எதற்கும் எப்பொழுதும் எங்கேயும் அஞ்ச மாட்டார்கள். சாதாரண ஒரு பெட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பூச்சியா இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையில் இவர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய போராட்டங்களாக இருக்கலாம், சரிவுகளாக இருக்கலாம். இவர்கள் போல்டாக நிற்பார்கள், கண் கலங்க மாட்டார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை சுற்றி உள்ளவர்கள் திட்டாமல் இருப்பார்களா? எத்தனை சோதனைகள் வந்தாலும், தோல்விகள் குறுக்கிட்டாலும் மனமுடையாமல் இறுதி வரைக்கும் போராடக்கூடிய குணம் உடையவர்கள். அப்போ இவர்களை நிறைய பேர் திட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா எப்பொழுதும் ஒரு மாதிரி எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் ஒரு புன்னகை, கவலைகளை வெளியில் காட்டாமல் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். ரொம்பவும் ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த வேல்யூ எதிர்பார்ப்பார்கள். அது சின்ன விஷயமா இருக்கும். வீட்டில் அடுக்கி வச்ச புக்ஸு அப்படியே அடுக்கி இருக்கணும், வாசல்ல வச்ச செருப்பு அப்படியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனா யார் அப்படி பண்றது? எல்லாம் இஷ்டத்துக்குத்தான் போடுவார்கள். உடனே இவர்கள் டென்ஷன் ஆவார்கள். இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகிறியே அப்படின்னு இவர்களை திட்டுவார்கள். குடும்ப வீட்டுல நாளைக்கு புகுந்த வீட்டுல போனா இவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது அதனை குறைக்காமல் மேலும் மேலும் உசுப்பேத்தி இவர்களை நல்ல கோபத்தின் உச்சத்துக்கு கூட்டிட்டு போய், பாத்தியா இவ்வளவு கோபப்படுற பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல, இந்த பொண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு போட்டோவை பார்த்து ஓகே பண்ண, இப்ப பாரு நீ கட்டிட்டு அழு அப்படிங்கிற மாதிரி அழகா இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பிரச்சனைகளை தூண்டி விடுகிறார்கள். இவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை ரொம்ப டெடிக்கேட்டடா செய்யக்கூடிய நபர்கள். சாதாரணமா ஒரு கோலம் போடுற விஷயமா இருக்கலாம். ஒரு கோலம் அதிகம் 3 மணி நேரத்துனா அதனுடைய லைஃப் ஸ்பென். அதற்கு கூட ஒரு நளினம், ஒரு ஏஸ்தட்டிக், ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ், அந்த வீட்டுக்கு வாசல்ல பார்த்தாலே பளிச்சுன்னு ஒரு தோற்றம் இருக்கணுங்கிற மாதிரி ரொம்பவும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஃபுட்டை ப்ரெசன்ட் பண்ற அந்த விதம் டேபிள்ல பார்த்தா என்னமோ ஒரு நல்ல ஷெஃப் ப்ரெசன்ட் பண்ணினது போல் இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். என்னென்ன இவர்கள் தாங்கள் எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கிறார்களோ அந்த துல்லியமும் ஒழுக்கமும் மற்றவர்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனா நிறைய இடத்துல இது அவர்களுக்கு கிடைக்கிறதில்லை. இதனால் ஏமாறுவார்கள், மனம் உடைவார்கள். அப்போ இதற்கு நிறைய பேர் இவர்களை திட்டுகிறார்கள். பணத்தை காட்டிலும், வருமானத்தை காட்டிலும் நல்ல மனிதர்களையும் நல்ல குணங்களையும் அதிகம் நேசிப்பார்கள். குணத்திற்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள். அதற்காக நிறைய பேர் இவர்களை திட்டுகிறார்கள். இவர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமான கோபம்ங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா சுய கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் பார்க்கக்கூடிய நபர்கள் இவர்கள். தங்களை பற்றியோ குறிப்பா தங்களுடைய அப்பாவை பற்றியோ யாராவது பேசினால், குறை கூறினால் பொசுக்கென்று இவர்கள் வெடித்து விடுவார்கள். இவர்களை யாராவது ஒருத்தங்க தப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது தப்பு இல்லை, நீங்க சொன்னது பொய் அப்படின்னு அவர்களுக்கு முன் அதனை நியாயத்தை நிரூபிக்காமல் இவர்கள் ஓய மாட்டார்கள். இவர்களுக்கு இந்த சூடு சொரணை எல்லாமே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற கொள்கை இவர்களுக்குத்தான் அதிகம் பொருந்தும். கணவன்கிட்ட வேணா ஓரளவுக்கு இவர்கள் விட்டு கொடுத்து போவார்கள். அதுவுமே ஓரளவுக்குத்தான். வேற யாரிடமும் எங்கேயும் எப்பவும் எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். பொதுவா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள இருக்கிறதுனால அதுலயும் அந்த பூராட நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகம் காதல் வயப்படக்கூடிய நபர்கள். ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரன் உள்ள இருந்து இவர்களை தூண்டி விட்டு கொண்டே இருப்பார். இவர்கள் அதிகம் காதல் வயப்படுவது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா
குறிப்பா மிதுன ராசிட்ட இவர்கள் அதிகம் காதல் வயப்படுவார்கள். கும்பராசி கிட்ட, அதே மாதிரி துலா ராசி கிட்ட. அது ஃபர்ஸ்ட் மேரேஜா இருந்தாலும், செகண்ட் மேரேஜா இருந்தாலும், லிவிங் டுகெதராக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், இந்த ராசிகள் மேல் அவர்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். தூய்மையான அன்பிற்காக ஏங்கி அதை நாடி செல்லக்கூடிய குணம் இவர்களிடம் அதிகம் உண்டு. ஆனா நிறைய இடங்கள்ல என்னன்னா, ஒத்து வரல, பிரேக்கப், காதலித்து விட்டோம் என்பதற்காக எல்லாத்தையும் எங்கேயும் எப்பொழுதும் சகித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஒரு நம்பிக்கை, ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவர்கள் தைரியமாக அதனை உடைத்து கொண்டு வெளியே வந்து விடுவார்கள். இந்த இடத்துலதான் போராடும் அப்படின்னு சொல்றது. அது குழந்தைகள் இருந்தா கூட அந்த குழந்தையுடன் இவர்கள் அடுத்த திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இவர்கள் இந்த லவ் மேரேஜுக்கு போகும் பொழுது ஏமாற்றம் பிளஸ் மன வலி, இதுதான் இவர்கள் அதிகம் சுமக்க வேண்டிய ஒரு சவாலாக வருகிறது. அன்பின் பெயரால் துரோகம், தங்களை நன்றாக புரிந்து கொள்ளும் துணையை தேடி போய் பலமுறை ஏமாற்றப்பட்டு அனைத்தையும், இளமையை, சேவிங்ஸை, இவர்களுடைய நிம்மதியை, தூக்கத்தை, உழைப்பை, பேங்க் பேலன்ஸை, நல்ல வாய்ப்பை, நல்ல ஜென்யூன் மேரேஜ் அஃபேரை, வெளிநாட்டு வாய்ப்பை, அதையெல்லாம் இழந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த நபரிடம் போய் துரோகத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி யதார்த்தமா சுவாரஸ்யமா இருக்கணும், நிறைய பயணம் போகணும், காதலனுடன் நிறைய புதிய இடங்களுக்கு போகணும், திருமணம் ஆனதுக்கு பிறகும் கூட கணவனை காதலிக்கணும், கணவனுடன் நல்ல ஜாலியாக ஊர் சுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு இந்த புவனா ஒரு கேள்விக்குரிய, என்ன புவனா, புவனேஸ்வரி எல்லாம் இந்த இடத்துல தான் வருகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இந்த திருமண வாழ்வு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுடைய 7ஆம் அதிபதி புதன் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் நீசம். அதையும் மீறி இந்த தனுர் ராசி சகோதரி நல்லா சம்பாதிக்குது, வேலைக்கு போகுது, புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாம் இந்த சகோதரி மேல் வந்து விழுகுது அப்படின்னா அந்த ஃபேமிலி லைஃப் டிராவல் ஆகுது. இவர்கள் அதிகப்படியான திறமை மற்றும் ஆளுமை இதனுடன் இருந்து ஒரு நல்ல ஜாப்ல இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை இவர்களுக்கு பயணிக்குது. நிறைய இடங்கள்ல கணவர்கள் இவர்களுடைய ஆளுமையை புரிந்து கொள்ளாமல், குறிப்பா கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை எளிதாக மட்டம் தட்டியே இவர்களை ஒரு மூலையில் உட்கார வைத்து விடுகிறார்கள். ஒரு மாதிரி எப்படா இந்த சைக்கோவுடன் வாழ்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்ச்சரை இவர்கள் சகித்து கொண்டு, சரி நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்ம தம்பி தங்கச்சியோடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு பல்லை கடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சில சகோதரிகள் வாழ்கிறார்கள். நிறைய பேர் வெளியே வந்து தனிமையில் போராடுகிறார்கள். தன்மானத்தையும் சுயமரியாதையும் கணவரிடம் விட்டு கொடுத்து குடும்பத்தையும் குழந்தையையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய தியாக செம்மல்கள் அப்படின்னு நம்ம இவர்களை சொல்லலாம். தன்னுடைய கணவனின் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக அட்வைஸ் செய்ய நினைப்பார்கள். ஆனால் கணவனின் தொழில் இல்லைன்னா உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இவங்க கொஞ்சம் லேசா தலையீடு பண்ணும் பொழுதே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதிகமான சண்டைகளும் சச்சரவுகளும் வெடிக்கும். இவங்களுக்கு என்னன்னா டிசையர் ஃபார் ஃப்ரீடம், சுதந்திர உணர்வு அப்படிங்கிறது தனுராசி சகோதரிகளிடம் அதிகமாக இருக்கும். தங்களுக்கு அதிகமான அறிவுரை மற்றவர்கள் சொல்வதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு என்ன ஓடணும், இவங்க தான் எப்பொழுதுமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆச்சே, எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா, அதனை இவர்கள் மேலோட்டமாக சொல்ல மாட்டார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த ஒரு ஓட்டம் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கும்.
இந்த சண்டைகளுக்கு பின்னணி கூட்டு குடும்பத்துல பார்த்தோம்னா மாமியாராக இருக்கலாம், அல்லனா இவர்கள் கணவனோட கூட சண்டை போடுகிறார்கள் என்றால் அது இவங்களுடைய சுயநலத்துக்காக கிடையாது. அந்த இடத்தினுடைய அந்த விஷயத்தினுடைய ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காகத்தான் இவர்கள் சண்டை போடுவார்களே தவிர எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி வேணும்னு இவர்கள் கோவித்து கொள்ள மாட்டார்கள். இவங்க தங்களுடைய டார்கெட் என்னவோ அதை இவர்களே ஃபிக்ஸ் செய்து அதனை இவர்கள் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், தடை இல்லாமல் அதனை இவர்கள் அடைய நினைப்பார்கள். தாயோடைய ஒரு முழுமையான ஆதரவு இவர்களுக்கு பின்னாளில் பெரிதாக கிடைக்காமல் ஒரு சைடு சப்போர்ட்டாகத்தான் கிடைக்கிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், 12ஆம் இடத்தில் சந்திரன் நீசம். சந்திரன்கிறது மாமியாரையும் குறிக்கிறது. இப்போ தந்தையுடைய ஆதிக்கம் தான் இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதிகமாக கிடைக்கிறது. திருமணத்துக்கு பிறகு அந்த தந்தையுடைய சப்போர்ட் கொஞ்சம் இவர்களுக்கு பாசிவாகத்தான் கிடைக்கிறது. பொதுவாகவே ஒரு மிடில் ஏஜ் தாண்டின பிறகு தனுராசி சகோதரிகளுக்கு ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் அதிகம் ஏற்படுகிறது. இந்த ஆன்மீக நாட்டம் கூட என்னன்னா மற்றவர்கள் இவர்களை டிஸ்டர்ப் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்குள் இவர்கள் போகிறார்கள். எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தின் மேல் ஒரு அசைக்க முடியாத பிடிப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது. பண விஷயத்தில் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு நீசம் அப்படிங்கிறதுனால குறுக்கு வழியிலோ அல்லது சீக்கிரம் சம்பாதிக்க வேண்டும், இந்த ஷேர் மார்க்கெட்டு, சிட்டு, ஃபண்டு போன்றவற்றில் முதலீடு செய்து இவர்கள் பணத்தை இழக்கிறார்கள், ஏமாறுகிறார்கள். இந்த தனுராசி சகோதரிகள் காசு, பணம் மற்றும் முதலீட்டு விஷயங்களில் ரொம்பவும் அடிபட்டுத்தான் எச்சரிக்கை அடைகிறார்கள். இவர்கள் இந்த பணத்தடை நீங்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்ளலாம். மேலும் இவர்களுக்கு இந்த உடல் பருமன், ஒபேசிட்டி, பின்னாளில் இந்த நிறைய ஃபுட் எடுத்துக்கொள்வது, மன அழுத்தத்தால் தூக்கம் இல்லாமல் உடல் பருமனாகக்கூடிய பிரச்சனை அதிகம் சந்திக்கிறார்கள். இதனிலிருந்து இவர்கள் வெளியே வருவதற்கு பவளம் அப்படிங்கிற ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம். மேலும் இவர்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சம். செவ்வாய் சொத்துக்களை குறிகாட்டுகிறது. தனஸ்தானத்தில் குரு நீசம். காசா வச்சிருந்தாங்க, லிக்விடா பேலன்ஸாக வச்சிருந்தாங்கன்னா அது எளிதாக கரைந்து விடும். அதனால் சொத்துக்களாக இடம், பூமி போன்ற விஷயங்களாக மாற்றி வைத்தால் பின்னாளில் இவர்களுக்கு அந்த பணம், அந்த இடம், அந்த சொத்து அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தனஸ்தானத்தில் குரு அப்படிங்கிற கிரகம் நீசம். அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணை மூடிக்கொண்டு கடனை வாங்கி செலவு செய்கிறார்கள். குழந்தைகளுக்காக கடன் வாங்குவது, செலவு செய்வது தப்புன்னு நான் சொல்லலை. அதற்கு அந்த குழந்தைக்கு தகுதி இருக்கா? தேவையான விஷயத்துக்கு ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு, ஒரு படிப்புக்கு, இல்லைன்னா ஒரு நல்ல வியாபாரத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்ணலாம். தேவையில்லாமல் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லக்ஸரி ஃபோன் வாங்குவது, தேவையில்லாமல் ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் வாங்குவது, இதுக்கு கடன் வாங்குவது, இதுக்கு வட்டி கட்டுவது, இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் இவர்களை கண்களை மூடிக்கொண்டு செலவு செய்யாமல் தனக்கென்று எதுவுமே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு பழைய புடவையோ அல்லது ஒரு பழைய ட்ரெஸ்ஸையோ போட்டுக்கொண்டு குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இவர்கள் அள்ளி விடுவார்கள். இதனை கொஞ்சம் இவர்கள் பக்குவப்படுத்தி கொண்டு பாசத்தை அள்ளிவிடலாம், இவர்களுடைய அன்பை, காதலை அள்ளிவிடலாம். விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய நிலைமையை அறிந்து அதற்கேற்றார் போல் குழந்தைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இவர்கள் செலவு செய்தால் நல்ல சமாதானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு மேலும் மேலும் நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் எல்லோ, ரெட், ஆரஞ்சு இவர்களுக்கு அதிர்ஷ்டமான வர்ணங்கள். நம்பர் 1, 3, 5 இந்த 3 எண்களையும் இவர்கள் அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு உச்சத்துக்கு வர முடியும். சகோதரிகளே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.